டிசம்பர் 12ஆம் தேதி பெய்த மழையால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை, பயிர்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இழப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் காட்டுமன்னார்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோல பயிர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் விவசாயிகளுக்கு அதற்கான இழப்பீட்டையும் வழங்க வேண்டும். இடுபொருள் மானியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆண்டுதோறும் இதுபோல பெய்யும் மழையால் இது ஒரு வடிநில பகுதி என்பதனால் காட்டுமன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வீராணம் ஏரியை பகுதி பகுதியாக தூர்வார வேண்டும் என்கிற முன்மொழிவு ஏற்கனவே அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வீராணம் ஏரியை ஆழப்படுத்தி அதன் கொள்ளளவை உயர்த்த வேண்டும். இரண்டாவது, வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீருக்கு தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. அதற்காக அதனுடைய கொள்ளளவை எப்போதும் 45.5 அடி தண்ணீரை அதற்கு குறையாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மழை புயல் வருகிற போது உடனடியாக அந்த நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இப்போது இருக்கிற கட்டமைப்பு வசதியின்படி பார்த்தால் 20,000 கன அடி தண்ணீரை மட்டும்தான் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புள்ளது. வெள்ளியங்கால் ஓடை மூலமாக மற்றும் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற சேத்தியத்தூர் பகுதியில் இருக்கிற வடிகால், புதிய வீராணம் திட்டத்தின் வடிகால் பகுதி வழியாக வெள்ளாற்றிலே கிடக்கிற ஒரு வாய்க்கால், அதிலே 2,000 கன அடியும், வெள்ளியங்காலில் ஒரு 18,000 கன அடியும், 20,000 கன அடி நீரை மட்டுமே வெளியேற்றக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் 30,000 கன அடி நீர் அங்கே தேங்கும் நிலை இருக்கிறது. எனவே இன்னும் 10,000 கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு வெள்ளியங்கால் ஓடையை அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும். மேலும் அதை அந்த கரையை வலுப்படுத்த வேண்டும். புதிய வீராணம் திட்டத்தின் பகுதியாக வெள்ளாற்றிலே கலக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு 5 இடங்களில் வடிகால் பகுதியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நீர்வளத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிரந்தர தீர்வுக்கு வழிகாண வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கிற போது வீராணம் ஏரியின் மேற்கு பகுதியில் பெய்யும் கனமழை வீராணம் ஏரியை அச்சுறுத்துகிறது. அதனால் வீராணம் ஏரியில் இருந்து வெள்ளியங்கால் ஓடையில் தண்ணீரை திறந்து விடுவது அதனுடைய தகுதிக்கு, அதனுடைய சக்திக்கு மிகுதியான அளவிலே திறந்துவிட நேருகிறது. இப்போது போடப்பட்டிருக்கிற 4 வழிச்சாலை, பைபாஸ் சாலை, இந்த நீர்வழிகளை அடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. இயல்பாக கடந்த காலங்களில் அந்த சாலையை கடந்து வெளியேறுகிற நீர் இப்போது அது ஒரு தடுப்பணையை போல் அமைந்துவிட்ட நிலையிலே தண்ணீர் முழுவதும் கிழக்கு பகுதியிலேயே தேங்குகிறது.
அதனால் ஏராளமான கிராமங்கள் மூழ்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நகாய் அமைப்பின் மூலமாக இந்த நீர்வழி போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும். அதற்கு தனியே கால்வாய்களை அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு முன்வைக்கிறது. பாதிப்படைந்த மக்கள் ஏராளமான சேதங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள். அவருடைய பயிர்கள் அவ்வளவும் மகசூல் இழப்புக்கு ஆளாகி இருக்கிறது. அதாவது பூத்திருக்கிற பருவம், இப்போது பூத்திருக்கிற பருவம், இந்த நிலையில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் அனைத்தும் பதர்களாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குமுறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை கணக்கிலே கொண்டு அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிவாரணம் என்பது தென்பெண்ணியாற்று கரையோட்டில் உள்ள மக்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அதுதான் சொல்றேன். தமிழ்நாடு நம்ம இந்த பகுதிக்கு இன்னும் அறிவிக்கல. அரசு அதை வந்து கவனத்தில் சொல்ல வேண்டும். நம்முடைய கட்சியின் சார்பில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். விரைவில் முதல்வருக்கு இப்போது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இங்கே பாதிப்படைந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே நான் நம்முடைய அமைச்சரிடத்திலும் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் தொலைபேசியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அவர் மூலமாகவும் முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லும். 37,500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆடுக்கு 4,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆட்டுக்கறியே 1000 ரூபாய் இது எப்படி பாக்குறீங்க? நிவாரணம் போதுமானதாக இது அறிவிக்கப்பட்ட நிவாரணம் இந்த 2000 போதவில்லை என்பது எங்களுடைய கோரிக்கை. 5000 ரூபாய் வெள்ளம் புகுந்து பாதிப்படைந்த மக்களுக்கு இதர சேதங்கள் இல்லாமல் 5000 தர வேண்டும் என்பதே ஒரு அரசாணையாக இருக்கிறது. ஆகவே அந்த அரசாணையை பின்பற்றி அனைவருக்கும் 5000 வழங்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்போது பதிலளித்த மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இப்போது கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அருகே திருமண பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று கட்சியில மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இது முடித்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை, மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல் திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் சார், கடந்த ஆண்டுகளை போல் இல்லாமல் விசிகா தற்போது வலிமையாக இருக்கிறதாகவும் அதே போல் மாநில அந்தஸ்து பெற்றுவிட்டதாகவும், ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வருகின்ற திமுக கூட்டணியில் 25 இடங்களை கேட்க போறதா உங்களுடைய கட்சியுடைய தேர்தல் சிலர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கருத்து சார்? அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்தோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை.
சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து இரட்டை இலக்கில் வந்து உங்களுடைய சீட்டை கேட்கறது வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு வந்து 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. அது இரட்டை இலக்கம் தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்ற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் ஒன் ஷாப்புக்கு ஒரு டைம் வச்சு தான் போயிட்டு காலையில் வந்து 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு வருது. பல இடத்துல வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் விற்பனை நடக்கிறதா சொல்கிறாங்க. இது தமிழக முதல்வர்கிட்ட நீங்கள் சொல்லி ஏதோ அழுத்தம் தெரிவிப்பீங்களா? இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வரிடத்தில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அவரை சந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும். படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதே போல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயல் திட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த போதை ஒழிப்பை பற்றி மத்திய அரசுக்கு நீங்கள் ஏதோ அழுத்தம் கொடுத்துருக்கீங்க இனிமேல் அடுத்த செஷன்ல தமிழக ஆளுநர் அவர்களின் தலையீடு என்பது ஆட்சி நிர்வாக முறைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இந்த முடிவையும் மேற்கொண்டதில்லை. முரண்பாடுகள் வரும், ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை, பறித்ததில்லை. ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு RSS-காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாநில கட்சிகளின் மீது, மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது. மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி நடப்பாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இந்த ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். சட்டமன்ற தேர்தல் 60 தொகுதி கொடுத்தாங்க சார். கடந்த சட்டமன்ற தொகுதியில் 60 சீட்டு கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 200 தொகுதி திமுக தான் போட்டியிடுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லல, கூட்டணி 200 இடங்களில் 34 தான் கூட்டணி இல்ல திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படிதான் இருக்கு? இப்போ நெல்லை மாவட்டத்தில் கோர்ட்டுக்குள்ளேயே இருந்துச்சு, நீதிமன்ற வளாகத்தில் இது பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக அது மாதிரி நடந்துட்டு இருக்குது. வேல்முருகன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அரசு அதாவது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவதில்லை. அதிகாரிகள் அந்த பாசிட்டிவ் காரணத்தோட அதில் அரசு பின்பற்ற பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? வேல்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எழலாம். அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும்
இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்திய தேசத்தின் நலன் கருதி தான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம். கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு, அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன, ஆணவ கொலைகள் நடக்கின்றன, தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான். அதை அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டிக்காட்ட முடியுமோ அப்படி சுட்டிக்காட்டுகிறோம். போராட்டங்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம், கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம். அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம். ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும், பாதிப்புகளை சுட்டிக்காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை. அப்படித்தான் வேல்முருகன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். விஜய் கூட்டணிக்கு விடுங்கண்ணா, போதுண்ணா போதுண்ணா, டைம் இருக்குது, நாங்கள் போகணும்.